வரும் சனிக்கிழமை எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள துருன் அன்வார் அமைதி பேரணிக்காக கோலாலம்பூரில் சாலைகள் மூடப்படாது. தலைநகருக்குள் நுழையும் சாலைகளில் அன்றைய தினம் நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் சாலைகளை மூடும் எண்ணமில்லை. என்றாலும் கண்காணிப்பும் ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் இடைக்கால தலைவர் முகமது யூசுப்ஜான் முகமது தெரிவித்தார். இவ்வேளையில் 3 லட்சம் பங்கேற்பாளர்கள் திரள்வர் என ஏற்பாட்டாளர்கள் கூறிக்கொண்டாலும் தங்களின் கணிப்பின்படி 10,000 முதல் 15,000 பேர் வரையில்தான் கூடுவார்கள் என அவர் கூறினார். பேரணி பங்கேற்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கூர்மையான அல்லது அபாயகரமான பொருட்களோ பட்டாசுகளோ கொண்டு வரக்கூடாது. அதே சமயம் 3R நிந்தனை அம்சங்களை தாங்கிய பதாதைகளுக்கும் அனுமதி இல்லை. குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்பதோடு பாதுகாப்பு படையினரின் கட்டளைகளை மீறுவதும் கலவரத்தில் ஈடுபடுவதும் கூடாது. அவதூறு பரப்பும் வகையிலான பேச்சுகளும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என யூசுப் நினைவுறுத்தினார். விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக கோரி எதிர்க்கட்சிகள் தலைமையில் நடைபெறும் அப்பேரணியில் அரசு சாரா இயக்கங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மஸ்ஜித் நகாரா, பாசார் சினி, மஸ்ஜித் ஜாமி சுல்தான் அப்துல் சமாட், மஸ்ஜித் ஜாமி கம்புங் பாரு, காம்ப்ளெக்ஸ் சோகோ ஆகிய 5 இடங்களில் ஒன்று கூடி அங்கிருந்து டத்தாரன் மெர்டேகாவுக்கு அவர்கள் ஊர்வலமாக செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது.